பரணிபுத்தூர் ஊராட்சியில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி வாரியாக பாக முகவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். திமுக கழக பொருளாளர் TR பாலு MP கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சி அன்னை இந்திரா நகர் பாகம் எண் 29 திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழ்நாடு தலைகுனியாது என்ற வெற்றி முழக்கத்தோடு பாக முகவர்கள் மற்றும் அப்பகுதி திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில், தமிழகத்தில் 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்தன. தற்போது SIRக்கு பிறகு 75,000 வாக்குச்சாவடிகளாக உள்ளது. இந்த 75,000 வாக்குச்சாவடி வாரியாக திமுக சார்பில் வாக்குச்சாவடி மைய முகவர்கள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு களப்பணிகளை தீவிரமாக செய்ய வேண்டும், அதனை கள ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் தமிழகம் முழுவதும் தீவிர கள ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த தீவிர கள ஆய்வு என்றால், எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது என்பதாலா? இல்லை. ஒரு சில இடங்களில் நமது களப்பணிகள் தொய்வு ஏற்பட்டால் கூட வாக்கு எண்ணிக்கை குறைந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடி மையம் வாரியாக கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என நமது தளபதி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தற்போது இங்குள்ள பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கள ஆய்வு செய்ய வந்திருப்பது உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை. திமுகவின் நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் எப்படி தீவிரமாக களப்பணியாற்றுவார்கள் என்பதை நான் அறிவேன். தற்போது SIR திருத்த பணிகளில் உங்கள் பகுதியில் உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டு இருந்தால், பெயர் தவறுதலாக இருப்பின் புதிய வாக்காளர் சேர்க்கை இருந்தால் அதற்கு தகுந்த படிவங்களை பூர்த்தி செய்து இங்குள்ள பாக முகவர்கள் திமுக நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க வேண்டும். இந்த பகுதியில் திமுக அரசின் சாதனைகளை வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதிக வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அப்படி பெற்றுத்தந்தால் மட்டுமே ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் நமது தளபதி அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தொடர முடியும். அதனால் தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றிடுங்கள் என ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட பிரதிநிதி சந்தானம், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐசக், பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செந்தில்குமார், பாக முகவர் விண்ணரசி, வார்டு உறுப்பினர் வெல்டிங் சீனிவாசன், முன்னாள் வார்டு உறுப்பினர் சக்திவேல், இளைஞரணி அமைப்பாளர் கல்யாணசுந்தரம் உட்பட பாகத்தில் உள்ள திமுக நிர்வாகிகள், அனைத்து கிளை செயலாளர்கள், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.